ஆதி என்னம்மா நான் கீழே நம்ம வீட்டில் கருவேப்பிலை பிரித்தேன். ஓகே. இதை வச்சு எனக்கு பிடிச்ச கருவேப்பிலை சாதம் நீ பண்ணுவல்ல? ஆமாங்க. அந்த மாதிரி எனக்கு பண்ணிட்டு பார்க்கலாம். சரிங்க, ஓகேங்க. சரிங்க, நான் பண்ணிடுறேன். எல்லாருக்கும் என் அன்பு வணக்கம். இன்னைக்கு இவங்க கருவேப்பிலையை கையில் பறித்து கொடுத்து கருவேப்பிலை சாதம் கேட்டிருக்காங்க. வாங்க, இதில் வந்து ஒரு கருவேப்பிலை பொடி ரெடி பண்ணுறேன். இந்த பொடியை வச்சுருந்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், நீங்கள் ஒரு மாதம் வரைக்கும் எப்பப்போ தோணுதோ அப்பப்போ கருவேப்பிலை சாதம் பண்ணிக்கலாம். வாங்க எப்படி பண்ணலான்னு பார்த்துலாமா? சரி, இந்த கருவேப்பிலை சாதத்துக்கு முதல்ல கருவேப்பிலையெல்லாம் கழுகி வச்சாச்சு, உருகி கழுகி வச்சாச்சு. இப்போ நம்ம என்ன பண்ண போகிறோம்னா, இந்த பொடி பண்ணுறதுக்கான இன்க்ரீடியன்ஸ்லாம் எடுத்து நல்லா ட்ரை ரோஸ்ட் பண்ணிடலாம். ட்ரை ரோஸ்ட் பண்ணிவிட்டு ஃபஸ்ட் எடுத்து வச்சுக்கலாம். அதுக்கு முதல்ல 2 டேபிள் ஸ்பூன் துவரம் பருப்பு, ஒரு 2 டேபிள் ஸ்பூன் கடலைப்பருப்பு, அதே மாதிரி 2 டேபிள் ஸ்பூன் உளுந்தம்பருப்பு. இது நம்ம நல்லா செவக்க வறுத்துக்கலாம். இப்போ என்ன பண்ணும், கேஸ் ஆஃப் பண்ணிட்டு கடைசியாக நான் ஒரு 30 மிளகாய் சேர்த்துக்கிறேன். ஓகே, இப்போ திரும்ப அதே பாத்திரத்தில் ஒரு 2 டேபிள் ஸ்பூன் எண்ணெய் ஊற்றிட்டு, எண்ணெய் நல்லா காஞ்சி வந்துருச்சு. இப்போ நான் ஒரு 2 முழு பூண்டை குட்டி குட்டியாக சாப் பண்ணி வச்சுருக்கேன். இப்போ அதை நம்ம நல்லா வறுத்துக்கலாம். இதை வறுக்கிறப்போ கேஸை மீடியம் ஃப்ளேமில் வச்சுக்கலாம். இப்போ பூண்டு இந்த நம்ம வறுத்து வச்சோம் தெரியுமா, இந்த பொடியெல்லாம் மொத்தமாக போட்டு திரிச்சு போட்டு சாப்பிட்றப்ப செம்ம டேஸ்ட்டாக இருக்குங்க. பூண்டு நல்லா செவந்து வந்துடுச்சு. இப்போ நம்ம எடுத்து வச்சுக்கலாம். அப்புறம் இதில் வந்து நம்ம உருகி அலசி வச்சுருந்தோம்ல, அந்த கருவேப்பிலையே சேர்த்துக்கலாம். இந்த கருவேப்பிலையில் நிறைய மருத்துவ குணம் இருக்குது. இந்த கருவேப்பிலை சாப்பிட்றதுனால நமக்கு முடி நல்லா வளரும், ரத்த சோகை வராமல் தடுக்கலாம், ஏங்க சுகர் கூட வராமல் தடுக்கலாங்க. அதனால் இந்த கருவேப்பிலையை நம்ம டெய்லி சாப்பாட்டில் எந்த அளவுக்கு சேர்த்துக்கிறோமோ அவ்வளோ நல்லது. அப்படி சேர்க்க முடியாதவங்க அட்லீஸ்ட் வாரத்துக்கு ஒரு கீழே கருவேப்பிலை சாதம் இந்த மாதிரி செஞ்சு சாப்பிட்டா ரொம்ப நல்லது உடம்புக்கு. இது ஒரு மீடியம் ஃப்ளேமில் ஒரு 10 நிமிஷம் வச்சு நம்ம நல்லா வறுத்தெடுத்தாலே போதும், சூப்பராக ரெடி ஆகிடும். இது இந்த பாருங்கள், இந்த மாதிரி கருவேப்பிலை நொறுங்கி போகணும். இந்த மாதிரி ரெடி ஆகிடுச்சுன்னா கருவேப்பிலை ரெடின்னு அர்த்தம். கருவேப்பிலை நம்ம நல்லா வறுத்தெடுத்தாச்சா? சரி, இப்போ நம்ம முன்னாடி வறுத்து வச்சோம் தெரியுமா, இந்த பருப்பு பூண்டு இது எல்லாத்தையும் ஒரு மிக்ஸி ஜாரில் போட்டு மொத்தமாக போட்டு நம்ம திரிச்சு எடுத்துக்கலாம். நம்ம நல்லா ஆறுனதுக்கப்புறம் தான் திரிக்கணுங்க. பார்த்தீங்களா, இதேமாரி கொஞ்சம் குறைன்னு அரைச்சதுக்கப்புறமா நம்ம கருவேப்பிலையை போட்டு அரைச்சிக்கலாம். இதை முதல்ல தனியாக எடுத்து வச்சுக்கலாம். இப்போ நம்ம கருவேப்பிலையும் திரிச்சு எடுத்து வந்துடலாம். இதுமாரி நல்லா ஃபைனாக அரைச்சிக்கலாம். இதை நம்ம திரிச்சு வச்ச கருவேப்பிலையை சேர்த்துக்கலாம். இதோட நம்ம திரிச்சு வச்சுருந்த பருப்பு பொடியை போட்டு மிக்ஸ் பண்ணிட்டோம்னா நம்மளோட கருவேப்பிலை பொடி சூப்பராக ரெடி ஆகிடுச்சு. அதுக்கப்புறமா ஒரு சின்ன இடுப்பு செட்டில் நம்ம 2 டேபிள் ஸ்பூன் செக்கில் ஆட்டின நல்லெண்ணெயை சேர்த்துக்கலாம். அது கூட 1 டீஸ்பூன் கடுகு, 1 டீஸ்பூன் உளுந்தம்பருப்பு, 1 டீஸ்பூன் கடலைப்பருப்பு, உங்கள் தேவைக்கு ஏற்ப வேர்க்கடலை போட்டு நம்ம நல்லா வறுக்க போகிறோம். தாளிப்பு சூப்பராக ரெடி ஆகிடுச்சு. இப்போ நம்ம இந்த சாதத்தில் சேர்த்துக்கலாம். அது கூட நான் 1 லெமனை நல்லா புளிஞ்சு சேர்த்துக்கிறேன். இப்போ தேவையான உப்பு, நான் 2 டம்ளர் சாதம் வச்சுருக்கேன், அதுக்கு 2 டேபிள் ஸ்பூன் கருவேப்பிலை பொடி நம்ம வறுத்து ஃப்ரெஷ்ஷாக ரெடி பண்ணோம்ல அந்த பொடி போட்டுக்கிட்டு நம்ம நல்லா சூப்பராக இதை கலரி விட்டுற வேண்டியதான். சூப்பராக கருவேப்பிலை சாதம் ரெடி ஆகிடுச்சு. இந்த பொடி மட்டும் திரிச்சு வச்சுருந்தோம், நம்ம எப்போனாலும் நம்ம தேவைக்கு யூஸ் பண்ணிக்கலாம். லஞ்ச் பாக்ஸ் நம்ம கொடுத்து விட்டோம்னா பசங்க ஃபுல்லாக காலி பண்ணிட்டு வந்துடுவாங்க. நீங்களும் இதை ஒரு தடவை ட்ரை பண்ணி பாருங்கள்.